Hi everyone, crochet basic stitchesல நாம இன்னைக்கு ரெண்டாவது ஸ்டிச்சஸ் பார்க்க போறோம். என்ன ஸ்டிச்சஸ்னா டபுள் crochet. லாஸ்ட் கிளாसेसல நான் வந்து சிங்கிள் crochet நான் வந்து எப்படி ஸ்டிட்ச் பண்ணனும்னு சொல்லி கொடுத்திருப்பேன். சோ அதுவே நீங்க பாருங்க. நான் இதுல வந்து கார்ட்ஸ்ல நான் போடுறேன். இப்போ நம்ம டபுள் crochet எப்படி ஸ்டிட்ச் பண்றதுன்னு பாப்போம். சோ அதுக்காக நான் வந்து woolen thread 2.5 mm நீடில் நான் எடுத்துர்க்கேன். ஓகேவா? சோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே இப்போ நம்ம வந்து ஒரு நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபவுண்டேஷன் செயின் ஸ்டிட்ச் நம்ம போடணும். ஓகேவா? ஸோ நம்ம வந்து ஒரு 10 ஃபவுண்டேஷன் ஸ்டிட்ச் நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் 10 செயின் ஸ்டிட்ச் நீங்கள் போடணும். ஓகே நீங்கள் ஃபவுண்டேஷன் செயின் போட்டோன்னே நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா 2 செயின் நீங்கள் வந்து மேக் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுக்காக நான் வந்து 2 செயின் மேக் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து yarn ஓவர் பண்ணுறேன். yarn ஓவர் பண்ணிவிட்டு 3rd செயினில் நீங்கள் நீடலை இன்சர்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ 3rd செயினில் ஃபஸ்ட்டு செகண்ட் அண்ட் தேர்ட் செயின் இருக்குல்ல, இந்த 3rd செயினில் நீங்கள் இந்த நீடலை நீங்கள் இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணிவிட்டு உங்களோட அந்த ரன்னிங் த்ரெட்டை நீங்கள் வந்து அப்படியே ட்ராக் பண்ணிட்டு நீங்கள் வெளியே கொண்டு வரணும். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட த்ரெட்டு வந்து 3 த்ரெட்டு இருக்கும். ஓகேவா? அந்த நீடலில் 3 த்ரெட்டு இருக்கும். நம்ம yarn ஓவர் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம அந்த 2 த்ரெட்டை நம்ம விட்டு நம்ம எடுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா 2 த்ரெட்டு இருக்கும். ஓகே அகெயின் நம்ம yarn ஓவர் பண்ணிவிட்டு திரும்பி அந்த நீடலை வந்து நம்ம ட்ராக் பண்ணி விட்டுறணும். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது தான் டபுள் crochet. ஓகே நான் சொல்லித்தரேன். ரெண்டாவது செயினில் அகெயின் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீடல் வந்து yarn ஓவர் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த இன்சர்ட் பண்ணணும். அந்த ரெண்டாவது அதாவது நெக்ஸ்ட்டு செயினில் நீங்கள் இன்சர்ட் பண்ணணும் நீடலை. அண்ட் yarn ஓவர் பண்ணிட்டு வெளியே எடுத்துக்கணும். yarn ஓவர் பண்ணிட்டு 2 த்ரெட்டை விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு வாட்டி yarn ஓவர் பண்ணிட்டு அண்ட் நீங்கள் த்ரெட்டை வெளியே எடுத்துகிட்டு வேண்டியதான். ஸோ இதுதான் ப்ராசஸ். நீங்கள் இதே நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். எந்த மிஸ்டேக் இல்லாமல் ரொம்ப ஈஸி அண்ட் கம்ஃபர்டபுளாக அண்ட் நீட் அண்ட் க்ளீனாக வரும். ஓகேவா? ஸோ இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு செயினில் நம்ம ஸ்டிச் பண்ணலாம். ஸோ எப்போதும் போல் தான் ப்ராசஸ் எல்லாமே சேம் தான். ஓகேவா? ஸோ நான் எப்படி பண்ணுறேனோ அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறது என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க். ஸோ உங்களோட ஒர்க்கும் எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ப்ளஸ் நான் வந்து நிறைய நோட்ஸ் அண்ட் நிறையா இம்பார்ட்டண்ட் பிடிஎஃப்லாம் உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுவேன். அதுவும் நீங்கள் இந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோ அண்ட் நோட்ஸும் கிடச்சிரும். ஓகேவா? அண்ட் வெரைட்டி ஆஃப் ஃப்ரீ கிளாஸஸும் நான் காண்டாக்ட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மெயின் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுவும் இந்த நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க மறக்காமல். ஸோ வாங்க நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு போகலாம். ஓகே இப்போ நம்ம லாஸ்ட்டு செயினில் நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ நம்ம 3rd ரோ நம்ம போக போகிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா நீங்கள் 2 செயின் நீங்கள் மேக் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் 2 செயின் மேக் பண்ணிவிட்டு உங்களோட ஒர்க்கை அந்த ப்ராஜெக்டை நீங்கள் டேர்ன் பண்ணணும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னோடய ப்ராஜெக்ட் நான் வந்து டேர்ன் பண்ணுறேன். டேர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு செயினில் நீங்கள் ஸ்டிச் பண்ணக்கூடாது. ஓகேவா? இதுதான் ஃபஸ்ட் செயின், இது செகண்ட் செயின். ஓகே ஸோ நம்ம செகண்ட் செயினில் நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஓகே நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா இதில் நிறைய மிஸ்டேக் வரும். ஓகேவா? நம்ம டபுள் crochetக்கு நம்ம கண்டிப்பாக 2வது செயினில் தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஓகேவா? இப்போது போல் நம்ம yarn ஓவர் பண்ணிவிட்டு 2வது செயினில் நம்ம இன்சர்ட் பண்ணணும் நீடலை. அண்ட் yarn ஓவர் ட்ராக் பண்ணிட்டு அண்ட் yarn ஓவர் ட்ராக் பண்ணணும். ஓகேவா? 2 வாட்டி yarn ஓவர் பண்ணணும். அதாவது டபுள் crochetல நம்ம ஸ்டிச் பண்ணும்போது 2 வாட்டி நம்ம yarn ஓவர் பண்ணணும். ஓகேவா? நான் சொன்னேன்னா 3 த்ரெட் இருக்கும். அது 2 த்ரெட்டு விட்டு தான் நீங்கள் அந்த நீடல் எடுக்கணும். அதுக்கப்புறம் 2 த்ரெட் இருக்கும். அகைன் நீங்கள் yarn ஓவர் பண்ணிட்டு திரும்பி நீங்கள் நீடல் எடுக்கணும். ஓகேவா? ஸோ டபுள் crochetல 2 yarn ஓவர். ஓகே இதுவே நான் லாஸ்ட்டு கிளாஸஸில் சொல்லியிருந்தேன் சிங்கிள் crochetல வந்து ஒரே ஒரு வாட்டி yarn ஓவர் பண்ணால் போதும். ஓகே இந்த டிப்ஸ் வந்து நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஈஸி அண்ட் பர்ஃபெக்டாக பண்ணுவீங்க. உங்களோட ஸ்டிச்சஸும் வந்து அன்ஈவனாக இருக்காது. ஓகே
ஓகே, இப்போ நம்ம 4th ரோக்கு நம்ம போகிறோம். அகெயின் நீங்கள் என்ன பண்ணணுன்னா 2 செயின் நீங்கள் மேக் பண்ணணும். அண்ட் உங்களோட ப்ராஜெக்டை நீங்கள் டர்ன் பண்ணணும். அப்படி நீங்கள் டர்ன் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட 2வது செயினில், ஓகேவா, ஃபஸ்ட்டு செயினில் நீங்கள் 2 செயின் மேக் பண்ணியிருக்கீங்க. 2வது செயினில் நீங்கள் yarn over பண்ணிட்டு நீங்கள் டபுள் crochet நீங்கள் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து ஸ்டிச் மார்க்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து மறந்துட்டிங்களாவோ இல்லை நீங்கள் கேப் விட்டு நீங்கள் பண்ணாலுமே நீங்கள் இந்த ஸ்டிச் ஸ்டிச் மார்க்கர் போட்டிங்கன்னா கண்டிப்பாக இதில் மறக்காமல் இருப்பீங்க. அதே மாதிரி உங்களோட ஸ்டிச்சஸும் பர்ஃபெக்டாக வரும், நீட் அண்ட் பர்ஃபெக்டாக வரும். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்கள் என்னோடய குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஹாப்பி லேர்னிங். பாய்.